இன்றைய கால சூழ்நிலையில் நாம் வெகுவாக பல்வேறு குழந்தைகளை கவனித்திருப்போம். சில குழந்தைகளுக்கு இந்த இடத்தில் ஒரு பெரிய ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள் பெரிய ஓட்டை ஒன்று தொங்கியிருக்கும். மருத்துவ ரீதியாக நம்ம என்ன சொல்லுவோம், கிளஃப்ட் லிப் என்று சொல்லுவோம். உள்ளே போவது கிளஃப்ட் பேலட் என்று சொல்லுவோம். அதாவது ரெண்டும் ஒட்டி இல்லாமல் பிரிந்து இருக்கும். சில குழந்தைகளுக்கு பார்க்கலாம் பிறக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு சொல்வார்கள். இதை என்ன சொல்லுவாங்க, தமிழத்தில் அன்னப்பிளவு என்று சொல்வார்கள். எதனால் வருகிறது என்று பார்த்தீங்கன்னா நம்மளோட முக அமைப்பு குழந்தை கருவில் உருவாகும் பொழுது நம்மளோட முக அமைப்பு, கண் இப்படித்தான் அமைய வேண்டும், காது இப்படித்தான் அமைய வேண்டும், முகம் இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் இந்த ஃபேஷியல் ஃபார்மிங் ப்ராசஸ்னு ஒன்று நம்மளோட ஆரம்ப கட்டத்தில் நடக்கும். குழந்தை கருவில் வளரும் பொழுது இந்த ஃபேஷியல் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த யூனியட் ஆகணும். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு உங்களோட இங்க இருக்கிற இந்த லேபியல் இது உங்களுக்கு யூனைட் ஆகும். அதே மாதிரி உள்ள இருக்கிற சதைகள் ரெண்டும் ரைட் அண்ட் லெஃப்ட் யூனைட் ஆகும். யூனைட் ஆகி இருந்ததால் நம்மளை போன்ற எல்லாருக்கும் நார்மலாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு இது போன்று யூனைட் ஆகாது. அது பாத்தீங்கன்னா ஏன் யூனைட் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா, கரு உற்பத்தி ஆகும் அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு வாஸ்குலர் அசால்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ரத்தம் செல்லவில்லை என்றால் அந்த உதடும் உள்நாக்கும் பிளந்து இருக்கும். இந்த குழந்தைகள் பிறந்தவுடன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு காஸ்மெட்டிக் டிஸ்பிகர்மெண்ட், குழந்தையோட அழகே தோற்றமே மாறி இருக்கும். அந்த குழந்தைக்கு அழகு தோற்றம் மாறி இருக்கும்போது பெற்றோர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். குழந்தைகளை நாம் என்ன பார்த்தீங்கன்னா, மில்க் குடிச்சா அப்படியே அந்த மூக்கு வழியாகவும் மேல் வழியாகவும் ஸ்வாலோயிங் பண்ணல, இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது, இதுல சீரமைப்பு முகமே மாறி போச்சுன்னு கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய மருத்துவத்தில் இது காலகாலமாக நாம் இந்த அறுவை சிகிச்சை மூலம் இந்த முக சீரமைப்பை செய்து வருகிறோம். இதற்கு தகுந்த மருத்துவர்கள் குழந்தை நல அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தான் இதில் கைதேர்ந்த மருத்துவர்கள். இவர்கள் இந்த சீரமைப்பை அளவெடுத்து உங்களுக்கு யூனைட் ஆகாத இருக்கும் அந்த சதைகளையும் அங்க இருக்கும் அந்த டிஷ்யூஸ் எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சீரான அந்த குழந்தைக்கு முகத்தில் என்ன அழகு கொடுக்க முடியுமோ அதே நேரத்தில் அது பால் போன்ற திரவியங்கள் உள்ளே எடுக்கும் பொழுது அது மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் குமட்டல் வராத அளவுக்கு அவர்கள் அதை சரி செய்து கொடுப்பார்கள். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே கேர் சர்ஜரி மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த டேலேயே சர்ஜரி பண்ணிட்டு வீட்டுக்கு நீங்க போகலாம். அந்த ஸ்கார் வராத இருக்கிறதுக்கு சில இன்னைக்கு மெடிசன் ஜெல் எல்லாம் இருக்கு, அதை அப்ளை பண்ணிட்டு அது மேல வடுவு தெரியாத நாம் செய்து விடலாம். இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று பார்த்தால் மீண்டும் நம் சத்தான உணவுகள் நம்மளோட பேறு காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளணும். பிரெக்னன்சி பீரியட்ல நல்லா ஹெல்த்தி டயட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா பிளஸ் குழந்தைகள் தேவையான அளவுக்கு மதர் அந்த ஆன்டிநாட்டல் எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணணும். பல்வேறு சின்ன சின்ன காரணங்கள் இதற்கு இருந்தாலும் முக்கியமாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த இரத்த குழாய்கள் அந்த அசால்ட் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இடத்தில் அந்த யூனைட் ஆக மாட்டேங்கிறது. இது மருத்துவ ரீதியாக அறுவை சிகிச்சை செய்து நிச்சயமாக எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் சரி செய்து பழைய முகத்தையே நாம் கொண்டு விடலாம். இப்போ முன்னாடி இருக்கிறத எப்போ அறுவை சிகிச்சை செய்வது என்ற கேள்வி வரும். நிச்சயமாக விரைவில் இந்த முன்பிளவு ஏற்பட்டால் விரைவில், அதாவது குழந்தை பார்த்த விரைவில் அந்த 1 மந்த்துக்குள்ளேயே நம்ம பண்ணிடலாம். ஸோ உள்நாக்கு அறுவை சிகிச்சைக்கு கொஞ்சம் 6 மாதம் டைம் கொடுக்கலாம். 6 மாதத்துல 1 இயர் வரைக்கும் டைம் கொடுத்து குழந்தை கொஞ்சம் ஹெல்த்தி ஆனோன்னு அந்த உள்நாக்கு நம்ம சரி செய்து விடலாம். அப்படி நீங்கள் சரி செய்துவில்லை என்றால் குழந்தையோட ப்ரொனன்சியேஷன் ஏன்னா ஸ்பீக்கிங் மசில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொனன்சியேஷன் ஆல்ட்ரேஷன் வரும், மூக்கில் பேசுகிற மாதிரி இருக்கும். அதை சரியான நேரத்தில் ப்ராப்பர் சர்ஜிக்கல் கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக உங்களோட குழந்தை நல்ல குழந்தையாக உங்களுக்கு உங்கள் கண்ணெதிரே அழகாக பேச்சும் சரி அதனுடைய நடவடிக்கையும் சரி எல்லாமே உங்களுக்கு திருப்தி அளிக்கும். நன்றி.